சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் விண்வெளி நாயகன் கமல்ஹாசனையும் பல ஆண்டுகளாக பொது நிகழ்ச்சிகளில் மட்டுமே சேர்ந்து பார்க்க முடிந்தது. இல்லையென்றால் ரஜினி வீட்டிற்கு கமல் சென்றார், இருவரையும் ஒன்றா பார்க்கலாம். இந்நிலையில்தான் 47 ஆண்டுகள் கழித்து ரஜினியையும் கமலையும் ஒரே படத்தில் பார்க்க போகிறோம். இன்பன் உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாக இருக்கும் அந்த படத்தை KH×RK என்று தற்காலிகமாக அழைக்கிறார்கள். KH என்றால் கமல்ஹாசன், RK என்றால் ரஜினிகாந்த். இந்த பட அப்டேட் குறித்து போடப்பட்ட முதல் ட்வீட்டில் இருந்தே அனைத்து ட்வீட்டுகளிலும் KH×RK என்றே போடுகிறார்கள். இது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை. தலைவர் பெயரை அல்லவா முதலில் போட்டிருக்க வேண்டும், அது என்ன கமல் பெயரை முதலில் போடுவது என்று ரஜினி ரசிகர்கள் அப்செட் ஆனாங்க. மேலும் ப்ரோமோ வீடியோவில் யார் அறைக்குள் முதலில் செல்வது என்று குழம்பிய நெல்சன் திலீப்குமார் கமல்ஹாசன் அறைக்குள் தான் முதலில் சென்றார். அதுவும் ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்நிலையில் தங்கள் படத்தில் முதலில் கமல் பெயரை பயன்படுத்துமாறு தெரிவித்ததே ரஜினிகாந்த் தான் என்றும் ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கு. வயதில் மூத்தவர் ரஜினி தான் என்றாலும் சினிமா கெரியரை பொறுத்தவரை கமல்ஹாசன் தான் சீனியர். கமல் என் சினிமா அண்ணன் என்று ரஜினிகாந்த் பலமுறை கூறியிருக்கிறார். அதனால்தான் சினிமா அண்ணனின் பெயர் முதலில் வந்தால்தான் சிறப்பு என ரஜினி கூறியதன் பேரில் நெல்சன் திலீப்குமார் அப்படி செஞ்சாராம். இல்லை ரஜினி பெயரை தான் முதலில் வைக்க வேண்டும் என்று கமல் கூறியிருக்கிறார். இல்லை கமல், சீனியர் உங்கள் பெயர் தான் வர வேண்டும் என ரஜினி வலியுறுத்தியதன் பேரில் தான் அப்படி வச்சிருக்காங்க. ப்ரோமோ வீடியோவில் யார் ஹீரோ என கமல்ஹாசனும் ரஜினியும் கேட்க பதில் சொல்ல முடியாமல் தவித்தார் நெல்சன். இந்நிலையில் ரஜினிகாந்த் தான் ஹீரோ, கமல் வில்லன் என்று ப்ரோமோவிலேயே ஹிண்ட் கொடுத்திருக்கிறார்கள் என்கிறார்கள் ரசிகர்கள். இல்லப்பா இல்லை, 2 பேருமே ஹேண்ட் ஹீரோவாக இருப்பது மாதிரி தான் இருக்குது அவர்களின் கெட்டப் என்கிறார்கள். இந்நிலையில் ப்ரோமோ வீடியோவில் வந்த கராஜ் பெண்கள் எல்லாம் நிஜமில்லை, அது AI உதவியுடன் உருவாக்கப்பட்டது என்று புது பேச்சு கிளம்பியிருக்கு. அந்த பெண்களை பார்த்தா நிஜம் போன்று தெரியவில்லை என்று பேசுகிறார்கள். தலைவர் படம் என்றால் குறை சொல்ல வந்து விடுவார்கள். இது AI கிடையாது என்கிறார்கள் ரஜினிகாந்த் ரசிகர்கள். படத்தில் ஹீரோ யார் என்பது இருக்கட்டும், முதலில் அந்த கார் வாஷ் பெண்கள் AI என்பதை சொல்லவும் நெல்சன் திலீப்குமார் என்று கேட்கிறார்கள் சினிமா ரசிகர்கள். இதற்கிடையே ரஜினி கமல் பட ப்ரோமோவுக்கு இதுவரை 40 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு என அறிவிச்சிருக்கு ரெட் ஜெயின் மூவிஸ். தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வரும் ரஜினிகாந்த் அடுத்ததாக சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிக்க இருக்கார். தலைவர் 173 என்று அழைக்கப்படும் அந்த படத்தை நண்பர் கமல் தயாரிக்கிறார். சிபி சக்கரவர்த்தி படம் முடிந்த பிறகு KH×RK வேலை துவங்கும். அதற்குள் கல்கி 2 மற்றும் அன்பறிவு பட வேலைகளை முடிக்க போறாராம் கமல்ஹாசன்.